ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டோ டிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போனால் 25/4/2024 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். யார் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியும். கார்னியா பிளஸ் KN 519 குழுக்கள். இன்னைக்கு லாட்டரியை பற்றி ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். 24/4/2024 ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 552. வாங்க நம்ம இந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம், எப்பெல்லாம் வின்னிங் அமைஞ்சிருக்கு எல்லாத்தையும் உங்க டோட்டலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏகப்பட்டபடி BC ABC வின் பண்ணிருக்கீங்க. அவங்க பேரெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. 519 இன்னைக்கு கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி அது மாதிரி 552 என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பார்த்துடலாம். ஆக்சுவலாக லைவ்ல வந்த வீடியோவில் பவர் நம்பரை பொறுத்தவரை 052 கொடுத்துருந்தேன். ஸோ இது BC பாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதே லைவ்ல 265 நான் பாக்ஸ் டைப் பண்ணியிருந்தேன். இதை நான் ஆக்சுவலாக நான் பாக்ஸ் போட்டேங்க. நான் ஒரு BC வின் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஒரு பாக்ஸ் போடும் பட்சத்தில் கூட BC வின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டபுள் செவன் பொறுத்த முடியும். 77 இல்லை 55 நீங்கள் லைவ்ல அதிகமாக டார்கெட் பண்ணீங்க. 55 நான் எடுக்கல. ஆக்சுவலாக நான் இந்த நம்பர் தான் நான் பாக்ஸ் போட்டேங்க. உண்மையை சொல்ல போனால் ஆக்சுவலாக நம்ம 55 எடுத்திருக்கோம். இதை நீங்கள் ஓரளவு எடுத்துட்டா கூட AB பாஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல் போல் 7-5 கண்டிப்பாக வரும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 5 கண்டிப்பாக வின்னா இருக்குது. ஸோ இது ஃபுல் லைவ் வீடியோ கேசிங்க. ஸோ என்னோட கேசிங் வீடியோ பார்த்துடலாம். 24ஆம் தேதி என்னோட கெஸிங்லையும் இது 825 கொடுத்துருந்தேன். இதை நீங்கள் ஓரளவு பிக் பண்ணி பாக்ஸ் போடும் பட்சத்தில் கூட BC பாஸ் பண்ணியிருக்கலாம். அதே மட்டும் இங்கே 2 நான் கண்டிப்பாக இறங்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மட்டும் 2 கண்டிப்பாக இறங்கியிருக்கு C போர்டில். ஸோ நிறைய பேர் வின் பண்ணியிருக்க வாய்ப்புகள் மிக அதிகம். இது மட்டும் 552 பெஸ்ட் கமாண்ட் பார்த்துலாம். கமாண்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட் கமாண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ணுற கமாண்டில் ABC இல்லைனா BC நீங்கள் இல்லை C போர்டு நீங்கள் கொடுக்குற ஆல் போர்டில் 1 போர்டு 2 போர்டு பாஸ் ஆகிடுதான் உங்கள் நேமோட வரும். KTM லவ் 525 பாக்ஸ் போடும் பட்சத்தில் ABC டோட்டலாக வின் பண்ணிக்கலாம். சொன்னால கெஸிங் KTM லவ் ஆக்சுவலாக ஒரு லைவ்ல அதிகமாக கமெண்ட் பண்ணுவாப்புல, டபுள்ஸ் ஓரியன்ட் அதிகமாக கமெண்ட் பண்ணுவாப்புல. ஆக்சுவலாக நல்ல கெஸிங் KTM லவ் பாக்ஸ் போட்டு தான் கண்டிப்பாக வின் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி பெரியண்ணன் 557 டெஸ்ட் மிஸ்ல இப்படி AB வின் பண்ணிருக்காப்புல. சொன்னால கெஸிங். அதே மாதிரி பிரேமதாசன் ABBC 52 சொல்லியிருந்தாப்புல. ஆக்சுவலாக இதை நீங்கள் இந்த ஒரு நம்பர் பிக் பண்ணி பாக்ஸ் போட்டதா கூட ABC வின் பண்ணிக்கலாம். நல்ல கெஸிங். ராஜராஜா ஆல் போர்டு 5, பத்மாவதி கிருஷ்ணசாமி ஆல் போர்டு 5, கைலாஷ் D ஆல் போர்டு 2, மாதவன் மேகலா ஆல் போர்டு 5 2 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாப்புல. ஷபீட் A வேற லெவலுங்க. டபுள்ஸ் அழகாக பிளான் பண்ணியிருந்தாப்புல. 5 நல்ல கெஸிங். அதே மாதிரி லைவ்லையும் நிறைய பேர் 5 அழகாக பிக் பண்ணியிருந்தீங்க. பிரபுவார் ஆல் போர்டு 2, கதிரி அதே மாதிரி 5 அருமையான கெஸிங். அதே மாதிரி தமிழ் மொழி நேம் செம்மையாக இருக்குங்க. ஸோ BC வின் பண்ணியிருக்காருங்க. ஸோ நல்ல கெஸிங். அதே மாதிரி கதிர் பாக்ஸ் 652 தான் கொடுத்தா. ஸோ BC வின் பண்ணியிருக்காரு. நான் திரும்ப சொல்கிறேன், பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. நீங்கள் பாக்ஸ் போடும் பட்சத்தில் கூட BCயோ இல்லாட ABCயோ கண்டிப்பாக வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. சண்முகம் A ஆல் போர்டு 5, பிரபு அவர் ஆல் போர்டு 2, விஜய் ஆல் போர்டு 2, அதே மாதிரி சிவாலய குரூப் 572 கொடுத்தா AC பாஸ் பண்ணிருக்காப்பட. ஆக்சுவலாக இந்த நம்பர் நீங்கள் பாக்ஸ் போடும் பட்சத்தில் கூட BC வின் பண்ணிக்கலாம். அதேன்னு சொல்ற பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. யூசர் 55 நல்ல கெஸிங். அதே மாதிரி ஜாஸ்மின் ரோஜா 55 நல்ல கெஸிங்க. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், நான் இவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணாங்க. இவங்க மட்டும் இல்லை, நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாட்டேங்க இருந்தால் இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட் கமெண்ட்ல இருக்காங்க. அவங்களாம் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பார்வை போய் பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் உங்கள் கமெண்ட்டுக்கு மிக்க நன்றி. என்னன்னு தெரியல, நம்மளோட கமெண்ட் செக்ஷன் டோட்டலாக ஆஃப் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னு ரீசன் எனக்கு தெரியல. நான் ஆன் பண்ணுறேன், ஒரு ½ hour 1 hour திரும்ப ஆஃப் ஆகிடுது. திரும்ப ஆன் பண்ணுறேன், இதான் நடந்துட்டு இருக்கு. அது என்ன ரீசன்னு தெரியல. ஆக்ட் பண்ணுறாங்களா என்ன ஆகுதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் ஆவோ இல்லை ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. நம்ம சேனலோட எய்மே என்னைக்கு 2000 லைக் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜ் ஆகும், மோட்டிவேஷன் நம்ம இது. ஸோ ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ்புக் குரூப் வச்சுருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க, டெலிகிராம் குரூப் வச்சுருப்பீங்க, சில பேர் இன்ஸ்டாகிராம் குரூப் கொண்டு வச்சுருப்பீங்க. அந்த குரூப்புக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் ஷேர் பண்ண சொன்னேன், நீங்கள் எந்தளவுக்கு ஷேர் பண்ணீங்களோ அந்தளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வரும்.
என்னடா கமெண்ட்ஸ் பெஸ்ட் கமால் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தா என்னோட கமெண்ட் செக்ஷன் இடத்துல ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. அதனால ஏகப்பட்ட பேர் கமெண்ட் லாஸ் ஆயிடுச்சுங்க. சரி, நான் அது என்னென்ன ரீசனை கொஞ்ச நாள் நான் கண்டுபிடிச்சினேன். அதுக்காண்டி உங்கள் கமெண்ட் ஆன் பண்ணுறப்ப தயவுசெய்து கமெண்ட் எனக்கு பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி பெஸ்ட் கமெண்ட் ஓடிட்டாக எடுத்து அவங்களால தான் லைவ் வீடியோ வருவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். லைவில் வர ஒன்றே ஒன்று பண்ணிக்கோங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுங்க. நான் லைவ் வந்த உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டில் வந்து சேர்ந்துடும். நீங்களும் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவில் பெரிய பெரிய அட்வான்டேஜில் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ ஏபிசி நம்பர் பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ட்ரிக்கில் எடுத்து விடுங்க. வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் ட்ரிக்ஸ் எப்படி தெளிவாக சொல்ல மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இந்த போர்டில் இருக்க நம்பர் உங்கள் கெஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏ போர்டை பொறுத்த முடியும் 3, 8, பி போர்டு பொறுத்த முடியும் பார்த்தா 7, 9, சி போர்டு பொறுத்த முடியும் 5, 0. சப்போர்ட் நம்பர் 6 கொண்டு வந்திருக்கு. 6 உங்களுக்கு தெரியும். ஏபிசி நம்பர் இதில் வேணால் அமையும். இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸிங்லேயோ உங்கள் ட்ரிக்லேயோ உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கொஞ்சம் ப்ளே பண்ணி விடுங்க, மறந்துடாதீங்க. இன்னும் டைம் இருக்குது. உங்களோட ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்க. உங்களோட கமெண்டை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் கமெண்டை வச்சு நான் லைவில் வீடியோ வந்துட்டுருக்கேன். தயவுசெய்து உங்கள் கமெண்டை பதிவு பண்ணுங்கள். லைவில் இந்த மாதிரி நம்பர் மீது இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டு நம்ம இதில் எடுத்த ஏபிசி நம்பர் மிக்சிங் டிஜிட் நம்பர் பார்க்கலாம். நீங்கள் ஒரு நம்பரை 2 நம்பரை கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த போர்டை கொஞ்சம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்க ஒரு 10 நம்பர் கொடுத்துருக்கு. இந்த 10 நம்பரில் உங்கள் கெஸ்ஸிங்கோட நம்பர் ஏதோ ஒரு நம்பரோட 2 நம்பர் மேட்ச் ஆனால் தயவு செய்து அந்த நம்பர் எடுத்து பாக்ஸ் போட டைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. 375, 890, 783, 905, 386, 708, 593, 697, 065 வரை கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும். அது 461. இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயோ உங்கள் ட்ரிக்லேயோ உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் கெஸ் பண்ண நம்பர் இதில் கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் விட்டாதீங்க, கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி நம்பர் ப்ளே பண்ண போகிறீங்க, இது தவிர வேறு என்ன நம்பர் ப்ளே பண்ணுவீங்க, அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. 7 ஏபிபிசி ஏசி நம்பர் பார்க்கலாம். இது ஒரு தனி ட்ரிக்கில் எடுத்த வீடியோ தாங்க. வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் ட்ரிக்ஸே எப்படி தெளிவாக நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், ஓப்பனிங்லேயே சொன்னேங்க. ஸோ ட்ரிக்ஸே பண்ணால் இதை பார்த்தா சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பரை பார்க்கணும். இது 72, 19, 08, 65, 83, 57, 34, 41, 96, 20. இது எப்படி சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பரை பார்க்கணும். இன்னைக்கு நீங்கள் திரும்ப அகைன் ஒரு 5 நீங்கள் டார்கெட் பண்ண போறீங்க வைங்களேன். 5க்கு பின்னாடி 7, 5க்கு முன்னாடி 6. ஸோ 657. ஆக்சுவலாக அது ஒரு ரம்மி நம்பருங்க. இந்த நம்பர் எப்படி பாக்ஸ் பண்ண வச்சுட்டு 6, 7, 5 இல்லை 7, 5, 6 இல்லாட்டி 7, 6, 5 இதே மாட்டம் நீங்கள் பாக்ஸ் போடும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 6 நம்பர் அமையுங்க. இந்த 6 நம்பர்லேருந்து 3 நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏபிசியோ பிசியோ கண்டிப்பாக வின் பண்ண சான்ஸ் இருக்குது. இது வந்து சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பரில் உங்களோட கெஸிங்கோட கொஞ்சம் மேட்சாக தான் பார்த்து ப்ளே பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் ட்ரிக்ஸ் சொன்ன மாதிரி எப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக மோத்தோ டிவி யூடியூப்பில் தான் பார்ப்பீங்க. அதோட பிளேலிஸ்ட்டு போங்க, மோத்தோ டிவி. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பிளேலிஸ்ட்டு போனீங்க வைங்களேன், ஒரே ஒரு பிளேலிஸ்ட்லாம் கொடுத்துருப்போம். அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் மொத்தம் ஒரு 7 வீடியோஸ் இருக்குங்க. அந்த 7 வீடியோஸும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏபிசி நம்பர் எப்படி இருக்கலாம், பிசி நம்பர் எப்படி இருக்கலாம், சி போர்ட் நம்பர் மீன்ஸ் ஆல் போர்ட் நம்பர் எப்படி இருக்கலாம், கரண்ட் கெஸிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் எப்படி அமையும், பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே உங்களுக்கு இந்த 7 வீடியோஸாக இருக்குது. இந்த 7 வீடியோஸை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு அருமையான வின்னிங் நம்பர் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப வழிவகுத்து கொடுக்கும். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து பவர் நம்பர் பார்த்தலாம். பவர் நம்பர் பொறுத்தோம்னா உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தாங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக பவர் நம்பர் பொறுத்தோம்னா நீங்கள் ஒரு பிசி வின் ஆகிருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு கெஸிங்குமே பண்ண தெரியல, நான் ஏதோ ஒரு நம்பர் குத்து மதிப்பாக நான் எடுத்து ப்ளே பண்ணுவேன். அப்படிப்பட்ட நீங்கள் தனிநபராக இருக்கும் பட்சத்தில் வாரத்தில் 7 நாள் இருக்குது. 7 நாளுமே இந்த பவர் நம்பரில் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒன்று தேவைங்க, லக்கு தேவை. கண்டிப்பாக உங்கள் லக்கு அமையுங்க. கண்டிப்பாக பிசியோ ஏபிசியோ கண்டிப்பாக வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. இந்த 3 நம்பருக்கு ஒரு நம்பர் சூஸ் பண்ணி இந்த ஒரு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக லக் இருக்கும் பட்சத்தில் பிசியோ ஏபிசியோ கண்டிப்பாக வின் பண்ண சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த 073, 589, 412.
ஸோ டபுள்ஸை பொறுத்த முடியும் பார்த்தா டபுள்ஸை பொறுத்த முடியும் 6600 கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட கெஸ்ஸிங்கில் வந்ததுங்க. மேபி ஒரு கொஸ்டின் மார்க்கோட வரலாம். நானே டபுள்ஸை நான் லைவில் தான் எடுப்பேன். ஸோ லைவில் தான் நம்ம டபுள் 5 நம்ம எடுத்து வின் பண்ணியிருக்கோம். அதனால ஸோ லைவில் தான் நான் டபுள் ஓடிட்டு அதிகமாக நான் உட்காந்து நான் ப்ளே பண்ணுவேன். லைவோட டைமிங் காலையில் 10லேருந்து காலையில் 11 மணிக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் லைவ் இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுங்க. லைவ் வந்த உடனே நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து கர்நாடக கெஸ்ஸிங் பார்த்தோம். கர்நாடக கெஸ்ஸிங் பொறுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெஸ்ஸிங் இல்லை. கர்நாடக கெஸ்ஸிங் பொறுத்த இன்னைக்கு 50-50 குழுக்களுக்கும் வின் குழுக்களுக்கும் கார்னியா குழுக்களுக்கு மட்டும் அதிக முறை வின் இருக்கு. மற்ற குழுக்களுக்கெல்லாம் வின் ஆகாதான் கேட்டால் வின் ஆயிருக்கு. ரொம்ப கம்மியான டைம்ல வின் ஆயிருக்கு. மேபி இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட இருந்தால் ப்ளே பண்ணுங்க. இல்லைனா இந்த போர்டை நீங்கள் டோட்டலாக ஃப்ரீயாக விட்டுருங்க. 612, 485, 310 கெஸ்ஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் 30 தூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. அடுத்து ஆல் போர்ட் பார்த்தோம். ஆல் போர்டை பொறுத்தவரை 6-0லேருந்து ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் 5 இறங்குறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு 6-0லேருந்து கண்டிப்பாக 0 இறங்குற ஒரு நம்பிக்கை இருக்குது. அகைன் 5 இறங்குறது கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. மேபி உங்கள் கெஸ்ஸிங்கோட இந்த ட்ரிக்கு யூஸ் ஆனால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல விதமாக ஆல் போர்ட் நம்பர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஆல் போர்ட் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ நான் எவ்ரிடே ஒரு அப்டேட் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம தமிழ் பையன் கேரளா போகணும்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் இல்லைங்களா சொன்னீங்க, என்ன ப்ரோ நான் கமெண்ட் பண்ணுறேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னோட கெஸ்ஸிங் நம்பர் என்ன, உங்களோட கெஸ்ஸிங் நம்பர் என்னவோ. ஸோ அதை நான் இந்த கெஸ்ஸிங்கில் நான் போடலைங்க. ஏன்னா அது நல்லா இருக்காது. நீங்கள் பர்சனலாக பண்ண கமெண்டை இதில் போட்டால் நல்லா இருக்காது. அதுலேயும் நிறைய பேர் பிசி வின் பண்ணியிருக்கீங்க. அந்த கமெண்ட் இதில் போடலைங்க. அது என்னன்னு தெரில. ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலையும் கொஞ்சம் விருப்பம்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பேர் தமிழ் பையன் கேரளா போனது. நான் ஏன் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ண கமெண்டை நான் போடலன்னா அது வேறங்க. நீங்கள் பண்ண கமெண்ட் எனக்கு மட்டும் தான் தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் யூடியூப்பில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு காரணத்தில் உங்கள் கமெண்டை நான் போடல, நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட அப்டேட் சொல்கிறதுனால ஸோ வர ஃப்ரைடே வர வெள்ளிக்கிழமை கேரளாவில் எலெக்ஷன் இருக்கிறதுனால ஸோ அன்னைக்கு கொடுக்கறதில்ல. அன்னைக்கு கொடுக்கறோட வெள்ளிக்கிழமை கொடுக்கல, சனிக்கிழமை கொடுக்குறாங்க. சனிக்கிழமையும் 2 குழுக்கள் இருக்குது. சனிக்கிழமை மொத்தம் 2 குழுக்கள் இருக்குது. ஸோ தாராளமாக எடுத்து நம்ம ப்ளே பண்ணலாம், மறந்துடாதீங்க. ஸோ சில இடத்துல எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க தெரியல. சனிக்கிழமை மொத்தம் 2 குழுக்கள் இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். விருப்பம் உள்ளவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தமிழ் பையன் கேரளா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, பபாய்.